ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் சூடானதும் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் இதில் பட்டை, அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா ஸ்மெல் ஓவராக இருக்கும், டேஸ்ட்டே மாறிடும். அதனால தான் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் சேர்க்குறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி, தேவையான அளவு உப்பு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஷ்ரூமை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம்லேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், மட்டன் மசாலா தூள் எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நான் 1 கப் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கொதி வந்ததும் நீங்கள் விசில் வச்சுக்கலாம். 3 விசில் வைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.